நமக்கு பிரத்யேகமாக கிடைத்த காட்சிகள், எக்ஸ்க்ளூசிவ் காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். இலங்கையின் தென் பகுதியில் உள்ளது மாத்தறை. அந்த மாத்தலை அல்ல, மாத்தலை மேற்கு பகுதியில் இருக்கு, மாத்தறை. இது இலங்கையின் தென்பகுதி மாத்தறை சிறைச்சாலையில் தான் நேற்று இரவு பெரும் குழப்ப நிலை ஏற்பட்டிருக்கிறது. காரணம், அங்குள்ள போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருந்த சில கைதிகளை, 3 கைதிகளை வேறு இடத்திற்கு மாற்ற சிறைச்சாலை போலீசார் முற்பட்ட பொழுது மற்ற கைதிகள் எதிர்ப்பு தெரிவித்து அந்த வன்முறை ஏற்பட்டிருக்கிறது. வன்முறை பிறகு கலவரமாக மூண்டிருக்கிறது. கலவரத்தின் காரணமாக பல்வேறு போலீசார் உடனடியாக அங்கு அழைக்கப்பட்டிருக்கின்றனர். அதாவது போலீஸ் சிறப்பு மோட்டார் சைக்கிள் படை என்று அழைக்கப்படுகின்ற சிறப்பு படையினர், போலீஸ் சிறப்பு அதிரடி படையினர், ராணுவம் மற்றும் உள்ளூர் போலீசார், பல்வேறு இடங்களில் வந்த உள்ளூர் போலீசார் என அனைவரும் சேர்ந்து தற்போது அந்த கலவரம் வன்முறையை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். தற்போது ஒட்டுமொத்தமாக அந்த இடத்திலே பாதுகாப்பு படையினர் தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். சிறைகளுக்கு அனைத்து கைதிகளும் அடைக்கப்பட்டு விட்டனர். இந்த பெரும் கலவரத்தின் காரணமாக பலருக்கு பெரும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. கண்ணீர் புகைக்குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன. வானை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. அதன் பிறகுதான் கைதிகள் அனைவரும் அடித்து சிறைச்சாலைக்குள் உள்ளே அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். தற்போது அந்த இடமே ஒரு போர்க்குளம் நடந்து முடிந்த ஒரு போர் காணப்படுகிறது. அந்த அளவுக்கு ஒரு பதற்றமான சூழல் காணப்பட்டிருக்கிறது. அந்த பிரத்யேக காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த பிரத்யேக காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. தற்போதானால் அந்த குழப்ப நிலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ஆனால் மீண்டும் எப்போது வேண்டுமானாலும் அங்கு வன்முறையும் கலவரம் வெடிக்கலாம் என்ற அச்ச நிலை காணப்படுகிறது. ஆனால் போதை பொருள் நடமாட்டம் என்பது இலங்கையிலே உச்ச கட்டத்தில் இருக்கிறது. எனவேதான் போதைப் பொருள் வழக்கிலே பாதிக்கப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டிருந்தவர்களை தற்போது அங்கிருந்து சிறையிலிருந்து வேறு சிறைக்கு மாற்றுவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து அதன் மூலமாகவே பெரும் கலவரமே மூண்டிருக்கு என்றால் எந்த அளவுக்கு அந்த போதைப் பொருளின் வீச்சு அங்கு புழக்கத்தில் இருக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது என்பதுதான் அங்கிருந்து வரும் தகவல்கள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன.